வம்ச வரலாறு அப்படின்னு சொன்னாலே ஆண்களுடைய பெயர்கள் தான் பைபிள்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா மேத்யூ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல 5 பெண்களுடைய பெயர்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். முதல்ல தாமார் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக யூதா இடத்துல சில ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி தன் கணவருடைய சந்ததியை தழைக்க பண்ணியிருப்பாங்க. இரண்டாவதாக ராகாப் வந்து ஒரு கானானிய ஸ்திரீ. எரிகோ கோட்டை இஸ்ரவேலர்கள் பிடிப்பதற்கு முன்னாடி இஸ்ரவேலர்களோட ஒற்றர்களுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இவங்க ஒரு வேசியாக இருந்தாலும் கர்த்தரை இவங்க விசுவாசத்தினால அவரிடத்துல இவங்களுக்கு கிருபையும் தயவும் கிடைத்திருக்கும். மூன்றாவதாக ரூத். இந்த ராகாப்பு வந்து சல்மோன் இவங்க இருவருக்கும் பிறந்த மகன் தான் போவாஸ் வந்து திருமணம் பண்ணது ரூத். மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் இவங்க தன் மாமியின் மீது வைத்த அன்பின் நிமித்தம் தேவனை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. நான்காவது பாத்தீங்கன்னா பக்சேபால் மேல தாவீது ராஜா தன் முழு அதிகாரத்தையும் செலுத்திருப்பாரு. தன் கணவனை இழந்து தன் முதல் பிள்ளையை இழந்து இவங்க ஒடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்பொழுது இவங்களுக்கு பிறந்த மகன் தான் சாலமோன். ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்துவை சுமக்கும்படியாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஸ்திரீ தான் வந்து மரியாள். இந்த 5 பெண்களுடைய பெயர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல இடம்பெற்றிருக்கும். நம்ம எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் இந்த முதல்ல இருந்த 4 ஸ்திரீகளும் வந்து பாத்தீங்கன்னா வேறொருவருக்கு மனைவியாக இருந்து அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் மணந்து அவங்க மூலமா வந்த சந்ததி தான் இயேசு கிறிஸ்து. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நம்ம மனம் வருந்தி மனம் திருந்தி இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்தோம் அப்படின்னா நம்மளை அன்போடு ஏற்றுக்கொள்ள கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். God bless you.